ஆசை அருமேன்கள் ஆசை அருமேன்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமேன்கள் ஆசை படபட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே என்ற திருமூலர்களுடைய வரியை பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தில் செல்லும் ஒவ்வொருவருமே அதை முயற்சி செய்து பார்க்கணும், அதன்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுவார்கள். ஆனால் நம்மளுடைய சாபக்கேடு கலி காலத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதையெல்லாம் விட்டு தானும் கெட்டு அடுத்தவர்களையும் கெடுத்து நானே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க நிறைய பேர். இதில் முதல் இடம் வகிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அரசு அன்னபூர்ணி அம்மா. இந்த தெய்வம் பார்த்தீங்கன்னா இவரை சித்தர்னோ முனிவர்னோ ஞானினோ சொல்ல கிடையாது, ஏன் ஆன்மீகவாதின்னு கூட சொல்ல கிடையாது. ஆனால் நேரடியாக கடவுள் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவருக்கு சிலையும் வச்சிடுறாங்க, கோயிலும் கட்டிடுறாங்க. இதோடைய அசிங்கமான ஒரு விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரசு அன்னபூர்ணி அம்மா அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொண்டாட்டமாக வாழ்க்கையை வாழ சொல்கிறார். இதில் தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் எப்படி வாழணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கணவரோடு நீங்கள் கொண்டாட்டமாக வாழ்ந்துருக்கணும். ஆனால் என்ன செய்கிறீங்கன்னா, அடுத்தவர்களுடைய இன்னொரு மனைவியிடம் இருந்து அவருடைய கணவனை நீங்கள் பறிச்சிட்டு அவங்களோட கொண்டாட்டமாக நீங்கள் வாழ்ந்தீங்க. இது வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்ல, அவர் அரசுங்கிறவர் இறந்துடுறாரு, அடுத்தது உதவியாளர் கூட வராரு, அரசனுடைய ஆவி அவருடைய உடம்புல பூந்துச்சு, அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிடுறாங்க. அவர் கூட கொண்டாட்டமாக நீங்கள் வாழ்கிறீங்க. இதில் உடைய கேவலமான ஒரு விஷயம் என்னென்னா, இது உலகத்திலேயே தமிழ்நாட்டில் இல்லை, உலகத்திலேயே எங்கேயும் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கூட எனக்கு தெரியல. ஆனால் நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கான்னு தெரியல. திருமணம் அப்படிங்கிறது நடந்தாவே எல்லாமே என்ன செய்வாங்கன்னா, திருமணத்துக்கு வந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு 1000 பேர் வந்திருக்காங்க, 500 பேர், ஏங்க 10 பேர் வந்திருக்கிறாங்க, அந்த 10 பேரும் மணமக்களை வாழ்த்துவாங்க. இதுதான் நம்ம பார்த்துருக்குறோம் கண்ணால். ஆனால் அரசு அன்னபூர்ணி அம்மா விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தலைகீழாக நடக்குது. அந்த அம்மாவுடைய திருமணத்தை பார்க்கறதுக்கு நேரில் வராங்க பார்த்தீங்கன்னா, அவருடைய பக்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய பக்தர்களா இல்லை பொதுமக்கள் தான் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்க வந்தாங்களா, அதை பற்றி நமக்கு தெரியாது. அவங்கள இவங்க 2 பேருமே மணமக்கள் வாழ்த்துறாங்க. இப்படி கையை வச்சுக்கிட்டு இந்த இப்படி இப்படி அப்படியே ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம் பாருங்கள். இவங்க ஏதோ தேவலோகத்தில் ஒழுக்க சீடர்களாக இருந்து தேவலோகத்தில் இருந்து வந்த மாதிரியும், இங்கேருந்து போகிறவங்கெல்லாம் பெரிய பாவப்பட்ட ஜென்மங்களை மாதிரியும் அவங்கள வாழ்த்தி அனுப்புகிறார்கள். அரசு அன்னபூர்ணி அம்மாவை இது தொடர்பாக சில மீடியாக்களில் இருந்தும் சில பேர் கருத்துக்கள் கேட்டதுக்கு, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாமா அப்படின்னு சொன்னதுக்கும், இந்த மாதிரி உங்களையெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்களே, கேவலமாக பேசுகிறாங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னப்போ அம்மா சொன்ன ஒரே பதில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர்களை சொறி நாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அவங்களாம் ஒரு சொறி நாய்ங்க, ஒரு கேடுகட்ட ஜென்மங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக திட்டுகிறார். அப்பொழுதும் அவர் சொல்லலை, எதிர்காலத்திலேயாவது நான் ஒழுக்கமாக இருந்து வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு முறையை சொல்லவும் கிடையாது. ஆன்மீக உலகத்தில் அர்ப்பணிப்போடு நான் பயணிக்க போகிறேன் அப்படிங்கிற வார்த்தையும் அவர் சொல்லவில்லை. அவருடைய பயணம் அப்படியே தொடர்ந்து இதே மாதிரியே வந்துக்கிட்டே இருக்குது. தப்பாக பேசுகிறார். அதாவது ஆன்மீகத்தில் காவி வேட்டி கட்டியிருக்கிறாங்க பார்த்தீங்களா, காவி வேட்டி கட்டினவங்களாம் பார்த்தீங்கன்னா சும்மா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஏங்க அடிக்கடி இப்படி கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் திருமண வாழ்க்கைக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆன்மீகம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா என்னென்ன உணவுகள் சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒழுக்க விதிமுறைகள் இருக்குது. அதுக்காக ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கிறது. ஆன்மீகம் ஒழுக்கம் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா பிரிக்க முடியாது. அந்த ஒழுக்க விதிமுறைகளை மாறி சில பேர் பயணிக்கும் போது, அது நித்யானந்தாவாக இருக்கட்டும், அது பிரேமானந்தாவாக இருக்கட்டும், அவங்க மக்கள் ஒதுக்கி தள்ளுறாங்க, புறக்கணிக்கிறார்கள். ஆனால் இந்த அரசு அன்னபூர்ணி அம்மா கொஞ்சமும் வெக்கம் இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்த அரசனுடைய ஆய்வு உதவியாளர் உடம்புல பூந்துச்சு, அதனால் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி போகும்போது ஒரு பேட்டிக்கு போகும்போது முக்தார் அவர்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நெறியாளர். அவர் நல்லா செருப்பில் அடித்த மாதிரி கேள்வி கேட்குறாரு. அரசருடைய ஆவி அவருடைய உடம்புல பூந்துச்சு, அவர் கல்யாணம் பண்ணிங்க, அடுத்தது என்னுடைய உடம்புல பூதாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு பதில் சொல்ல முடியாத அம்மா திணறாங்க. மீண்டும் இவர் பல கேள்வி கேட்குறாரு. இந்த மாதிரி கள்ளக்காதல் தானே பண்ணி கல்யாணம் பண்ணி, இந்த மாதிரி உங்களுக்கு பக்தருக்கு ஒருத்தருக்கு நடந்தால் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒழுங்காக இருங்கன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு நெருடலாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறார். அவர் இதோடைய என்ன கேள்வி கேட்க முடியும்? செருப்பால் அடித்த மாதிரி கேள்வி கேட்குறார். நெருடலாக இல்லையா? நீங்கள் ஒழுக்கமாக முதல்ல வாழுங்க. லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது முதல்ல முக்கியம். அதாவது நாம் ஒழுங்காக இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கு நம்ம அறிவுரை சொல்ல முடியும். நீங்களே ஒழுங்காக இருக்காமல் பக்தர்களுக்கு எப்படி நீங்கள் மட்டும் ஒழுங்காக இருங்க, என்னால் இருக்க முடியாது அப்படின்ட்டு சொல்ல போகிறீங்களா? என்ன மாதிரி சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அம்மா தெரியல.
தொடர்ந்து முக்தார்கள் கேட்ட கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாத கண்ணீர் விட்டு அழுதபடி அவங்க வந்து போறாங்க. அன்பு அளவு கடந்து இருந்தது அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்குமே அளவு கடந்து தான் இருக்குது. அதனால தானே கள்ளக்காதல் வந்து பெருகிட்டே போகுது. நீங்களே கள்ளக்காதல்ல இருந்து வெளியில வரலங்கும்போது, பக்தர்களுக்கு எப்படி ஒழுங்குமுறைகளை நீங்க வந்து சொல்லிக் கொடுக்க போறீங்க? அரசு அன்னபூர்ணி அம்மா எதிர்காலத்திலேயாவது திருந்தி ஒழுக்கமான முறையில் வாழ்வாரா? இல்ல ஆன்மீகத்துக்கு இந்த கலிகாலத்தில் இவங்களே தான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் 2 சிலைகள வச்சு வழிபட போறாங்களான்னு தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அது நம்மளுடைய சாபக்கேடு.